லோகானாம் விஜதி பவரோகினாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக. வணக்கம். இப்போ காலபுருஷ தத்துவம், மூல பிரபஞ்சம். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த பிரபஞ்சம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் காலபுருஷ தத்துவத்தினுடைய அடிப்படையில் 12 லக்கணக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்போ காலபுருஷ தத்துவம் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு எப்படி ஜாதகம் அவசியமோ அது மாதிரி இந்த உலகத்திற்கும் இந்த காலத்திற்கும் ஒரு ஆண் வடிவமாக உருவகப்படுத்தி அவரை வகைப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ காலத்துக்கு ஒரு ஜாதகம் போட்டது தான், இதுதான் ரகசியம். ஜோதிடத்தில் நம்ம பலவிதமான ஜோதிட முறைகள் எல்லாம் பார்த்தாலும் ஒவ்வொரு ராசி கட்டத்துக்குள் 12 கட்டம் இருக்குது. அதில் மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசி கட்டத்துக்குள் உள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இங்கு கிரகங்களாக இருந்து அவைகள் 12 ராசிகளில் பரவி கிடக்கு. அதை எப்படியெல்லாம் நமக்கு பலன்கள் தருகிறது என்பது தான் நாம் ஹைலைட். அப்போ இதுவரையில் நம்ம நட்சத்திரம் மட்டும்தான் பார்த்துருப்போம். இப்போ மேசராசி அப்படின்னா அதில் அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதம், பரணி நட்சத்திரம் 4 பாதம், கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதம் தான் இருக்கும். இப்போ இங்கே நட்சத்திரங்களை எல்லாம் கிரகமாக மாற்றிக்கொள்ளணும். அதாவது அஸ்வினியை கேதுவாக எடுத்துக்கொள்ளணும். அதற்கப்புறம் பரணி நட்சத்திரத்தை சுக்கிரனுடைய நட்சத்திரம் என்பதனால் சுக்கிரனாக எடுத்துக்கொள்ளணும். கிருத்திகை நட்சத்திரத்தை சூரியனுடைய நட்சத்திரம் சூரியனாக எடுத்துக்கொள்ளணும். அப்போ மேசம் என்பது செவ்வாயினுடைய வீடு. இந்த செவ்வாயின் வீட்டில் கேது, சுக்கிரன், சூரியன் இந்த 4 பேரும் இந்த தன்மையை வெளிப்படுத்த போகிறார்கள். அப்போ இதுக்கு தக்கபடி தான் நாம் இதனுடைய பலாபலன்கள் எப்படி இருக்குது. ஒருத்தருக்கு மேச லக்கணம், மேச ராசினாலே அவருக்கு சில குணங்கள் வந்துடும். அப்போ ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கிரகங்களையும் தாண்டி காலபுருஷ தத்துவம் என்ன சொல்கிறது என்பது ஒரு பெரிய மறைவான விஷயம். அதனால் இது பராசரர் ஜோதிடத்தில் உடைய அடிப்படை. அப்போ காலபுருஷ தத்துவம் நிறைய படிச்சுட்டா நமக்கு ஈஸியாக ஒரு கிரகம் எப்படி இருந்து பலன் செய்ய போகிறது என்பதை ஜோதிடர்களுக்கு ரொம்ப இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். வீடியோ பார்க்குறவங்களுக்கும் நீங்கள் மேச லக்கணமாக இருந்தால், மேச ராசியாக இருந்தால் இது எப்படிங்கிறத இருக்கும், உங்களுக்கு அது சுலபமாக புரியும். அப்படி பல உண்மையும் பல ரகசியங்கள்லேயும் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒரு சாதாரணமாக சிம்பிளான ஒரு மனிதனுக்கு புரியும்படி இன்றைக்கி உங்களுக்கு நான் இதை சொல்லலான் இருக்கேன். அப்போ காலம் அப்படிங்கிறது நேரம், புருஷம் அப்படின்னா ஒரு தனி மனிதனுக்கு எப்படி ஒரு ஜாதகமோ அதுபோல் தான். அப்போ அதாவது நாம் இன்றைக்கி ஒரு ஃப்ரீ மைண்டில் சொல்ல போகிறோம். அப்போ அது விஷயங்களை பற்றிலாம் நாம் இன்றைக்கி தெளிவாக பார்க்கலாம். 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், இது 4 பாதங்களாக ஒவ்வொரு ராசி கட்டத்திலையும் பிரிச்சிருக்கிறாங்க. அதனால் ஒவ்வொரு ராசியிலையும் 9 பாதங்கள் வரும். ஒரு ராசியினுடைய தொடர்ச்சி அடுத்ததில் வரும். நட்சத்திரங்களுடைய தொடர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம முதல்ல மேசத்திலிருந்து பார்க்கலாம். இப்போ மேசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு கட்டம். அப்போ நம்ம நேயர்களுக்கெல்லாம் தெரியும், ஜோதிடர்களுக்கு தெரியும், இப்போ பெரும்பாலும் பப்ளிக்கு தெரியும். அப்போ அந்த காலியாக இருக்கிற கட்டத்தை வச்சு தான் நாம் பலன் சொல்ல போகிறோம். காலபுருஷ தத்துவங்கிறது என்னன்னா மேசம் முதல் மீனம் வரையில் இருக்கக்கூடிய ஒரு சங்கிலி தொடர்பு இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தனி குணாதிசயம் இருக்குது. எந்த காலத்தில் எந்த காரணத்திற்காகவும் அந்த ராசி தன்னுடைய குணங்களை மாற்றிக்கொள்ளவே கொள்ளாது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுதான் நிஜம். அப்போ நாம் எந்த லக்கணத்தில் வேணாலும் பிறந்திருப்போம். மேசத்திலேருந்து மீனத்துக்குள்ளே நாம் பிறந்திருக்கலாம். அதற்கு பின்னாடி இருந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயல்கள் அது என்ன என்பது தான் நம்மளுடைய வீடியோவோட தொடர்ச்சி. நான் சாமி பேசிக்கிட்டே போகிறாருன்னா, அதாவது லேர்னிங் பண்ண கற்றுக்கொள்பவர்களுக்கு ஃபுல் விளக்கமாக நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒருத்தர்
ஒரு காலபுருஷத்துக்கு 1ஆம் இடம் என்பது லக்னம், 2ஆம் இடம் தனஸ்தானம், 3ஆம் இடம் என்பது எழுத்து, செய்தி எழுத்து, தகவல் தொழில்நுட்பம், 4 வீடு வண்டி வாகனம் சுகஸ்தானம், 5 என்பது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு இந்த 12க்கும் சொல்லும் பொழுது மேசங்கிறது எடுத்துக்குவோம். ஒரு தலைமையான ராசி மேசம் என்பது ஒரு மங்களகரமான ராசி. ஏன்னா மங்களகரமாக தன்மை செய்வதற்கு மங்களக்காரகன் செவ்வாய் தான் அந்த வீட்டை ஆட்சி செய்கிறார். அதுக்கு காலச்சக்கரத்தினுடைய முதல் ராசி, அதுக்கு செவ்வாயினுடைய வீடுன்னு சொல்லியாச்சு. அப்போ ஆரம்பமே பாருங்கள், அது வீர தீர பராக்கிரமமாக இருக்கும். ஒரு வீரன், ஒரு போர் வீரன் எப்படி இருப்பான்? நல்ல வீரியமாக, தைரியமாக, வீரியமாக இருப்பான். அப்போ அது செவ்வாய்னா நெருப்பு, மேசம் என்பது நெருப்பு ராசியை குறிக்கக்கூடியது. அப்போ அங்கே நெருப்பின் தன்மை அதிகமாக இருக்கும். இது மாதங்களில் பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் தான் முதல்ல அங்கே பிறக்கும். சித்திரை மாதம் வந்துச்சுன்னா சூரியன் பாருங்கள் உச்சம் அடைஞ்சிருவார். இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்குள்ளே சூரியன் மேசராசிக்குள்ளே உள்ள நுழைவார். அப்போ அது சூரியனும் நெருப்பு, மேசமும் செவ்வாயின் வீடு அதுவும் நெருப்பு. அப்போ இதெல்லாம் நம்ம நெருப்புத்தன்மை உள்ள கோள்கள் அங்கே உச்சம் அடைகிறது. அது மட்டும் இல்லை, சரராசின்னு அர்த்தம். மேசராசி பலன் கொடுக்க ஆரம்பித்தா சரசரன்னு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கோயிலில் போகிறோம், என்ன கூட்டம் போதும், அதெல்லாம் சரசரன்னு போய்கிட்டு இருக்கு, வாங்க 10 நிமிஷத்தில் சாமி பார்த்தரலாம் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ தொடர்ந்து பலன்களை கொடுத்து கொண்டே இருக்கும் சரராசிக்குரிய குணம். அப்போ அது மட்டும் இல்லாமல் ஒரு தலைமை பண்பு, ஒரு தலைமை கிரீடம், அதாவது ஒரு ஹெட்டிங் பொசிஷன். அதாவது மேசம்ங்கிறது அதுக்குரிய குணங்கள் என்னன்னா வேகம். செவ்வாய்னா வேகத்தை கொடுக்கக்கூடியவர். அப்போ இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு சோம்பேறியாக இருக்கிறவங்கள பிடிக்காது, எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே போல் கோபமும் இருக்கும், ஏன்னா நெருப்பு ராசியெல்லாம் கோபப்படும். அப்போ எல்லாத்துலேயுமே ஒரு அக்ரெசிவ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு குணங்கள் எல்லாம் இவங்களுக்குள்ளே உண்டு. கோபம் இருக்கிற இடத்துல குணமும் இருக்கும், எல்லாத்துலேயும் வேகம் இருக்கும், வீரம் இருக்கும். அப்போ அவங்க ஒரு துடிப்பாகத்தான் எந்த வேலையும் செய்வாங்க. அவங்களுக்கு ஒரு நோக்கம் எப்போவுமே இருக்கும், ஏதாவது ஒரு தலைமை பதவி, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. அப்போ தான் ஒரு தலைமையான ஒரு பதவியில் இருப்பாங்க, இருந்துருவாங்க. அதை எப்போவுமே அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் கோபம் அதிகமாக வரும்னா அதே சமயம் கோபம் தணிஞ்சிடும், அது அப்படியே இருக்காது. ஏன்னா மேசராசிக்கு சின்னம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோட தலையை தான் சின்னமாக வச்சுருப்பாங்க. ஏன் ஆடு கொடுத்தாங்க அப்படின்னா, ஆட்டுக்கு மூளையில் தான் பலம் ஜாஸ்தி. அப்போ தலையில் பலம் ஜாஸ்தி. அதனால தான் மேசராசி மேசலக்கணத்தில் பிறந்தவங்க ஆடு மாதிரி. ஆடு அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு கூட்டமாக தான் போகும். அதில் ஒரு ஆடு முன்னாடி ஒரு லீடர் மாதிரி முன்னாடி போகும், அது பின்னாடியே எல்லா ஆடுகளும் அப்படியே பின்னால் அணிவகுத்து போய்கிட்டே இருக்கும். அதுதான் இங்கிலீஷில் ஹேர்டு மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் பின்னாடியே அப்படியே போகிறது, எதுக்கு என்னான்னு தெரியவே வேண்டியதில்லை, பின்னால் போவாங்க. ஆடு எல்லாரையும் முட்டி மோதி அதனுடைய இரையை போய் அது ஃபஸ்ட்டு மற்றவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி அது போய் இரையை போய் அது தேடி சாப்பிட்றோம். இந்த குணம் ஆட்டுக்கு உண்டு. எப்போவுமே ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டு இருக்கும். ஆமாம், மேசராசிக்காரங்கள்ட்ட. அப்போ அவங்களுக்கு குடும்பத்தின் மேலே ரொம்ப பாசம் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் குடும்பத்தை இருக்கிற தலைவர் தான் குடும்பத்தை பொறுப்பாக இருந்து பார்க்க வேண்டும். அப்போ அக்கறை நிறைய உண்டு. இவங்களுக்கு தாய் தகப்பனுடன் பிறந்தவர்கள் இவங்க மேலே எல்லாம் எப்போவுமே அவங்களுக்காகவே அவங்க நலனில் அக்கறை காட்டுவாங்க. குடும்பத்தை பொறுப்பாக எடுத்து நடத்துவாங்க. சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க, சம்பாதிக்கிறதுல ஆர்வம் உண்டு. ஆனால் எப்போவுமே இவங்க பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா ஒரு குடும்பம்னு வந்த பிறகு தான் அவங்களுக்கு வருமானம் வரும். ஏன் அப்படின்னா ராசியிலேயே பரணி நட்சத்திரம் சுக்கிரன் இருக்கார். அப்போ ஆணாக இருந்தால் 2ஆம் இடத்துக்குரியவர் அங்கே லக்னத்துக்குள்ளே இருக்கார். அப்போ உங்களுக்கு எப்போ மனைவி மக்கள் அப்படின்னு வர்றாங்களோ அப்போ தான் வாழ்க்கையில் உயருக்கு வருவாங்க. ஏன் 5ஆம் வீட்டின் அதிபதியான சூரியன் மேசத்தில் உச்சமடைகிறார். 2ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் லக்னத்துக்குள்ளே இருக்கார். அந்த லக்னத்துக்குள்ளே கார்த்திகை 1ஆம் பாதம் அங்கேயே இருக்கிறது. அப்போ இவங்களுக்கு குடும்பம் அமையும். அதாவது அன்றாட பழக்கத்தில் புழங்கக்கூடிய பணம் கையில் இருக்கும். அதாவது இவங்க பணம் அன்னைக்கு செலவுக்கு வேண்டிய பணத்தை எல்லாம்
அந்த அந்த ரிஷபத்துக்குள்ளே தான் சுக்கிரன் லிக்விட் கேஸ் ஒளிஞ்சிருக்கு. அப்போ இவங்களுக்கு 2ஆம் இடமான தனஸ்தானமாக இருக்கிறனால 2ஆம் இடத்துல வந்து குடும்பம் அப்படிங்கும்போது அது சூரியனுடைய நட்சத்திரம் வேறு, அங்கே கிருத்திகை 2, 3, 4 அங்கே இருக்குது. அமைஞ்சதுக்கப்புறம் தான் பொருளாதாரமே மேன்மை வரும். இதெல்லாம் ஒழிச்சு இது யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்போ அடுத்து மிதுனங்கிறது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3ஆம் இடம், அது வந்து காற்று ராசி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ காற்றுனா புயல், காற்று அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வந்து ஒரு மாதிரி வேகமாக செயல்படும். அதனால் மேஷத்தில் பிறந்தவங்க இவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எழுத்து, ஆற்றல், இதெல்லாம் தைரிய, வீரியம், பராக்கிரமங்கள் எல்லாமே வந்து அவங்க நினைக்கிற பொழுதே ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் சாதிச்சிருவாங்க. இல்லை ஆண் பெண் ஜாதகம் அப்படிங்கும்போது ஆண் பெண் முதலியான குணாதிசயமும் மாறுபடுமான இதே மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் ஒரே மாதிரி குணம் தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும். இங்கே வந்து ராசி மண்டலத்துக்குள்ளற பாரபட்சமே இருக்காது. அப்போ என்னன்னா இந்த ராசிக்கு இந்த குணம் அப்படின்னா அது அப்படி தான் செயல்படும். சரி, இப்போ நாம் சொல்கிறத வச்சு ஒரு காலி கட்டத்துக்குரிய பலனை நாம் இங்கே சொல்லிக்கிட்டு வரோம். இங்கே வந்து கிரகங்களே இங்கே வராது. நாம் சொல்கிறது வெறும் காலி எம்டி கட்டத்துக்கு தான். அதுதான் காலபுருஷ தத்துவம். வெறும் மேசம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த குணாதிசயம், அதற்கான பலன்கள் நாம் வந்து இப்போ பேசுகிறோம் இல்லையா. அப்போ இந்த 3ஆம் இடம்ங்கிறது வந்து என்னென்னா எண்ணம், எழுத்து, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேகமாக செயல்படக்கூடியது, வீரியமாக செயலக்கூடியது, ஸ்பீடாக பண்ணக்கூடியது, இளைய சகோதரர்கள் உடன்பிறப்புக்காக இவங்க ரொம்ப அக்கறை எடுத்துக்கொள்வது, கூட பிறந்தவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருக்கும். அப்போ தாயார் மீது ரொம்ப அன்பும் பிரியமும் உண்டு இவங்களுக்கு. அதே மாதிரி இவங்க வீட்டிலையும் எப்போவுமே விருந்தோம்பல், விருந்தினர்களை உபசரிக்கிறது எல்லாமே அப்படியே இருக்கும். அதனால் அந்த 2ஆம் இடத்துல தான் சந்திரன் வந்து உச்சமாகிறார். அதனால் இவங்க வீட்டில் சாப்பாடு ரொம்ப சுவையாக இருக்கும். பொதுவாக பரணி நட்சத்திரம் ஒருத்தவங்க பிறந்தாங்கன்னா அவங்க வீட்டில் நலபாகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ நிறைய பேர் சாப்பிட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அம்மாவோட பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. காலையில் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஒரு கலை, சந்திரனா கலையில் ஒரு நாட்டம் அதிகமாக இருக்கும். அப்போ அது ஒரு பெயிண்டிங்காக இருக்கலாம், டான்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு பாட்டாக இருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்லேயும் அவங்க இருப்பாங்க, ஆக்டிவேஷனாக இருப்பாங்க. அரசியல் கூட நாட்டம் அதிகம் இருக்குது. ஏன்னா சூரியன் தான் அரசியல். அதே போல் இந்த மாதிரி துறையில், அரசாங்கத்துறையில் கூட வேலை வாய்ப்பு இதெல்லாம் இவங்களுக்கு சுலபமாக வரும். அதுலேயும் உயர் பதவி அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு. அந்த பெருமையெல்லாம் குடும்ப பாரம்பரியத்தை வந்து நிலைநாட்டுவது, அந்த பாரம்பரியமே இவங்களே கட்டி காப்பாற்றுவாங்க. ஏன்னா இவங்க பரம்பரையாக ஒரு குடும்பமாக இருப்பாங்க. பாரம்பரியமான குடும்பம். சூரியன் என்பது ஒரு பாரம்பரியத்தை சார்ந்தவர். அதே போல் இவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டால் கூட டக்குன்னு அதிலேருந்து இவங்க ரெக்கவர் ஆகிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு இயற்கையான 5ஆம் இடமே இவங்களுக்கு 5ஆம் இடமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டால் 6 என்கிற நோய், 5 என்பது குணப்படுத்துதல், இயற்கையாகவே குணமாகிடும். 5 கூடையவனே லக்னத்தில் இருக்கிறார். 6 என்பது நோய், 6 என்பது பிரச்சனை, 5 என்பது அந்த பிரச்சனையை முடிக்கிறது. அதற்குரிய கிரகம் சூரியன், அது லக்னத்திலேயே இருக்குது. அந்த சூரியனுடைய நட்சத்திரம் இருக்குது இல்லையா, அது அப்படியாக வேலை செய்யும். அதே போல் ரொம்ப சீக்கிரம் அதுலேருந்து பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவாங்க. இவங்களுக்கு அடிவயிறு பிரச்சனை இவங்களுக்கு இருக்கும். அதாவது யூரினரி ட்ராக்கு, அந்த யூரினரி பிளாடர், அது மாதிரி அப்பெண்டிக்ஸ், அடிவயிறு தொந்தரவு, இது மாதிரியான எல்லாம் கொஞ்சம் பாதிக்கும். ஆனால் எல்லாத்துலேருந்து இவங்க மீண்டும் வந்துடுவாங்க. இவங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிறது இவங்க மனசுக்கு ஆசைப்பட்ட ஒருத்தவங்களை தான் இவங்க லவ் மேரேஜ் அப்படிங்கிறது தான் இவங்க பண்ணிக்குவாங்க. இல்லைன்னா திருமணத்துக்கு பிறகு மனைவியை நேசிப்பாங்க. இவங்களுக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா 5ஆம் இடம் என்பது காதல், விளையாட்டு. அந்த வீட்டினுடைய அதிபதியான சூரியனுடைய நட்சத்திரம் மேச லக்னத்துக்குள்ளேயே இருக்குது. அதே போல் மோஸ்ட் பார்த்திங்கன்னா மேசத்தில் பிறந்தவங்களுக்கு லவ் மேரேஜுங்கிறது ரொம்ப ஷூட்டாக கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அவங்க 5ஆம் இடத்துல ஒரு நட்சத்திரம் அங்கே இருக்கா இல்லையா. அதே போல் 5ஆம் இடத்துல பூர நட்சத்திரம் அப்படிங்கிறது சிம்மத்தில் இருக்குது. அப்போ இவங்களுக்கு லவ் மேரேஜ் செட் ஆகும். அதுபோல் 100க்கு 100. அப்போ அதே போல் இவங்களுக்கு 1-2 வேரியேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி
8ஆம் இடங்கிறது வந்து விருச்சிகம் இல்லையா, அந்த விருச்சிகம் அப்படிங்கிறது நம்மளுடைய பூர்வீக சொத்து, இந்த மாதிரி விஷயங்கள் தான் 8ஆம் இடங்கிறது. அப்போ ஆபத்துக்கள், விபத்துக்கள் இதெல்லாம் இவங்களுக்கு வரும். ஏன்னா அது ஜலராசி. மேசத்துக்கு அதிபதியான செவ்வாயே 8ஆம் வீட்டுக்கும் அவரே அதிபதியாக வர்றார். அப்போ 8ஆம் இடத்தையும் சேர்த்து வச்சு தான் நாம் பலன் சொல்லணும். நீர்நிலையில் கொஞ்சம் இவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். அதில் போட்டிங் போகிறது, வாட்டர் கேம் விளையாடுவது, இடத்துலலாம் இவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ விபத்துக்கள் வருவதை தடுக்கலாம். பூர்வீக சொத்து கூட மட்டும் இவங்க வீட்டுக்கு விட்டு கொடுத்து வெளியில் வர்றது ரொம்ப நல்லது. மேஷத்தில் பிறந்தவங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. பூர்வீகத்தை விட்டு கொடுத்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இயற்கை நல்ல வாரி கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆமாம். அப்போ மேசத்தில் பொறுத்தளவில் தந்தையினுடைய உயர்வும் உண்டு, தந்தையினால் ஒரு பாதிப்பும் உண்டு, சகோதரிகள் வகையில் ஒரு பாதிப்பும் இருக்கும். பெரும்பாலும் இவங்க இடம் விட்டு இடம் வந்து தான் தொழில் செஞ்சு உத்தியோகம் பார்த்து ஒரு சம்பளத்துக்கு போய் அதுக்கப்புறம் ஹார்டு ஒர்க் பண்ணி ஸ்கில்டாகி அப்புறம் மேலே வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு தொழிலை செஞ்சு வெற்றி அடைஞ்சு அதுக்கப்புறம் திருமணமாகி அவங்களுக்கு நல்ல ஆனந்தமான வாழ்க்கையெல்லாம் அந்த மேசமே அப்படி உள்ளுக்குள்ளார ஒழிச்சு வச்சுருக்கு. அதே போல் இவங்களுக்கு கர்மஸ்தான்னு சொல்லக்கூடிய சனி பகவான் செவ்வாய் வீட்டில் போய், சனி பகவான் தான் அந்த ராசி அதிபதி, செவ்வாய் உச்சமாகிறார் அப்போ மகரத்தில். அப்போ இவங்களுக்கு இயற்கை நேர்மையாக தர்மத்தோடு, ஏன்னா அது தர்மராசி, தர்மத்தோடு தான் இருப்பாங்க, எல்லோரும் தர்மத்தோடு தான் இருக்கணுங்கிற எண்ணங்கள் அவங்களுக்கு கொடுக்கும். சிந்தனைகளும் நேர்மையாக இருந்து இவங்க ரொம்ப ஒழுக்கமாக இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை இவங்க நடத்தினாங்கன்னா இயற்கை அவங்களுக்கு அள்ளி கொடுக்கும். அதே மாதிரி கோவில்களுக்கு, ஆலயங்களுக்கு நிறைய இவங்க போனாங்கன்னா நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுலேயும் செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகிறது ரொம்ப விசேஷம். வியாழக்கிழமை சிவனுடைய ஆலயங்களை, 5ஆம் இடம் சிம்மம் என்பது சிவன் ஆலயம், அந்த ஆலயங்களுக்கு போனால் ரொம்ப விசேஷம். அதுபோல் மலை மேலே இருக்கக்கூடிய கோயில்கள், முருகரை வழிபட்டால் அதுவும் ரொம்ப விசேஷம். அப்போ ஆன்மீகங்கிறது இவங்களுக்கு ரொம்ப இயல்பாகவே வந்துடும். ஆமாம். அதே போல் இவங்க வந்து என்னதுன்னா கும்பாபிஷேகம் பண்ணுறது, தர்மகர்த்தாவாக இருக்கிறது, கோயிலை பராமரித்தது எல்லாம் இவங்களுக்கு நேச்சுரலாகவே இயற்கையாக வரும். ஏன்னா காலபுருஷத்துக்கு 9ஆம் இடம், அது இவங்களுக்கு வந்து ஆன்மீக பக்தி, தர்மம், அறம் இது சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போ ஒரு குடும்பத்துக்கு தகப்பனார் போல் ஒரு பொது காரியத்துலேயும் பொறுப்பாக இருப்பாங்க. எந்த காசு கையில் எடுத்து செலவழிக்க மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. அப்போ இவங்களுக்கு பேர் புகழ் எல்லாம் வந்துடும். திருமணமான தம்பதியர்கள் திருமண வாழ்க்கை நல்லாவே இருக்கும். லவ் மேரேஜாக இருந்தாலும் அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ இயற்கையிலே மேசத்துக்கு 7ஆம் இடம்ங்கிறது செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் எப்போவுமே ஒரு ஈர்ப்பு உண்டு. மேசம் வந்து ஆண் லக்கணமாக இருந்து, துலாம் என்பது பெண் லக்கணமாக இருந்தால் ரொம்ப ஈர்த்து கொள்ளும். எப்படின்னா நெருப்பு எரிவதற்கு துலாம் என்பது காற்று ராசி, நெருப்பு எரிவதற்கு காற்று வேணும். நெருப்பு சிறப்பாக இயங்கணும், சிறப்பாக அந்த வீடு இருக்கணும்னா அதற்கு 7ஆம் இடம் தான் விருத்தி ராசி, அதுதான் நிவர்த்தியும் கூட. அப்போ செவ்வாய்ங்கிற நெருப்பு, சுக்கிரனை வந்து நாம் என்ன சொல்லுவோன்னா நெய், வெண்ணெய். அப்போ நெருப்பில் வந்து வெண்ணெய், நெய் உருகிடும். ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கு நேச்சுரலாகவே இந்த காம்பினேஷன் நிறைய இருக்குது. ஆனால் ஆண்களாக இருந்தால் இவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிற பெண்களுக்கு வந்து தீர்க்க சுமங்கலி பாக்கியமெல்லாம் ரொம்ப சுலபமாக கிடைக்கும். அதே போல் பெண்களுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். இவங்களை மணப்பவர்களுக்கும் கண்டிப்பாக அதே மாதிரி வாழ்க்கையில் எல்லா விதமான சகல சௌகரியங்களுக்கும் பஞ்சம் இருக்காது. அப்போ 12 அப்படிங்கிறது மீனம், அயன சயன போகஸ்தானம். இவங்களுக்கு நல்லா இருக்கும், வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும். எல்லா விதத்துலையும் இவங்களுக்கு ஒரு நன்மை, நல்ல விஷயங்களை நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. காலச்சக்கரத்தினுடைய லக்னம் இவங்க லக்கணமாக இருக்கிறதுனால அனைத்து விதத்திலையும் கொடுத்து வைத்தவர்கள் மேச லக்கணக்காரர்கள். இப்போ திருமணத்துக்கு பார்க்குறவங்க இருப்பாங்க. மேச லக்கணத்தில் ஒரு ஆண் ஜாதகம் இருக்குன்னா இந்த லக்கணக்கார பெண்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து பொருத்தம் பார்க்கலாம். அப்படின்னா என்ன, லக்னங்களில் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எப்போவுமே திருமணத்துக்கு வந்து பெண்ணினுடைய லக்னம் எப்போவுமே பெண்ணுடைய ஜாதகத்தில் இருந்து தான் ஆணுக்கு நம்ம ஒரு கம்பேரிஷன் பண்ணுவோம். இந்த மாதிரி இந்த ஆணுக்கு இந்த பெண் அப்படிங்கிறது, இந்த பெண்ணுக்கு இந்த ஆண் சூட் ஆவானா அப்படிங்கிறத நம்ம திருமணத்தை பொறுத்த மட்டும் பார்க்குறது. அதாவது வந்து நாம் வந்து எப்படின்னா ஒரு ஆணோ பெண்ணோ எந்த லக்னத்தில்
பிறந்தாலும் அவங்க லக்கணத்திற்கு 3, 7, 11 அதுதான் காம திரிகோணம். அப்போ ஒரு லக்கணம் மேசம்னா அதுக்கு 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம், அந்த கனெக்ஷனில் ஒரு திருமணத்தை செய்யலாம். அது பையனுடைய லக்கணமோ பொண்ணுடைய லக்கணமாக இருந்தாலும் நம்ம கவுண்ட் டவுன் பண்ணும்போது இந்த 3, 7, 11 இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ அதே போல் 4, 8, 12 இந்த மாதிரி காம்பினேஷனில் வந்தாலும் அது அவ்வளவு நல்லதாக இல்லை. அப்போ 4, 10 இருக்கிறது கூட பரவாயில்லை, ஓரளவுக்கு ஓகோன்னு சொல்லலாம். அந்த மாதிரி 2, 12 கூட அவாய்ட் பண்ணுறாங்க. அப்போ துவாதம்சம்னு நாங்கள் சொல்லுவோம். இப்போ அதை அவாய்ட் பண்ணுறது. 5, 9ங்கிறது சூப்பர் டூப்பர். அது எப்போவுமே ரொம்ப சிறப்பு. பொண்ணோட லக்கணத்துக்கு மாப்பிள்ளையோட லக்கணம் 5ஆம் இடமாக வந்தால் 9ஆம் இடம் வந்தால் ரொம்ப சிறப்பு. அதே போல் இந்த மாதிரியான காம்பினேஷன் எப்போவுமே திருமணத்துக்கு சிறப்பாகவே இருக்குது. சரி, மேசன் அது யாராக இருந்தாலும் சரி, மேசன் தான் கிடையாது, எந்த லக்கணமாக இருந்தாலும் அது 1, 5, 9ஆக இருந்தால் வெற்றி தான். அதே போல் இவங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, தர்மத்தின் வழி இவங்க எப்போவுமே போகணும். அநியாய வழி, அக்கிரம வழிக்கு போகக்கூடாது. குறுக்கு வழியில் போய் நான் இப்படி தான் சம்பாதிக்கிறேன்னா அவங்களுக்கு தண்டனைகள் நிறைய காத்திருக்கும். அதனால் நெருப்பில் போடப்பட்டுள்ள எந்த ஒரு வஸ்துவும் நெருப்பாக மாறிடும். ஒரு விஷயத்தை அழித்து அதிலிருந்து புதுசாக ஒன்றை உருவாக்குறது தான். அப்போ இவங்க எப்போவுமே இயற்கையாக பல சோதனைகளுக்கு இவங்க உட்படுத்துவாங்க. அந்த சோதனைகளை எல்லாம் தாண்டி இவங்களுக்குள்ள ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா இவங்களுடைய கர்ம வினைக்கு ஏற்றபடி தான் இவங்களுக்கு நல்லதோ கெட்டதோ இவங்க வாழ்க்கையில் நடக்கும். அதாவது எப்படி தாக்கத்தை இந்த பூமியில் இருந்து எடுத்து அப்படியே நமக்கு யூஸ் பண்ண முடியாது. அதை என்ன பண்ணுறோம், பல ப்ராசஸ் பண்ணுறோம். அப்போ பூமியிலேருந்து எடுக்கிற ஒரு பொருளை அப்படியே யூஸ் பண்ண முடியாது, அதை ப்ராசஸ் பண்ணுவோம். ஒரு தங்கம் கிடைச்சாலும் அதை நகையாக அதை உருக்கி தட்டி அதை கம்பியாக வளைத்து அதை ப்ராசஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் நெருப்பு ராசியில் பிறந்தவங்களுக்கு அடிபட்ட தங்கம் அணிகலனாக மாறுவது போல் பல சோதனைகளுக்கு பிறகுதான் தங்கமயமாக மின்னுவார்கள், ஜெயிப்பார்கள் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ அள்ளி அள்ளி கொடுக்க போகுது என்பதை சொல்லி இந்த மேச லக்கணம் அவர்கள் பொறுத்தளவில் அவர்கள் சிம்மத்தையும் குருவையும் வணங்கி வழிபடலாம். அதாவது மேசம் என்பது மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான், சிம்மம் என்பது குகையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சிவன். இதெல்லாம் வணங்கினாங்க நல்லது. அறவழியில் சென்று இறைவனை வணங்கினால் இவங்களுக்கு வாழ்க்கை வெற்றியாக உண்டாகும். இப்போ ஒரு எம்டி கட்டத்தை வச்சுக்கிட்டு இவ்வளோ விஷயங்கள் உள்ளே இருக்குது. இப்போ நம்ம அடுத்த லக்கணத்தில் ராசியில் சந்திக்கிற முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் எல்கே ஜெயசூரிய நாராயண சுவாமிகள், வாஸ்து பாரம்பரிய ஜோதிடர், எண்கணித நிபுணர். உங்களுடைய வீடுகளில் உங்களுக்கு ஜாதகம் எழுதவும், ஜாதகம் பார்க்கவும், வீடு மனையடி வீட்டுக்கு படம் போட்டு கொடுக்கவும், கட்ட போகிற வீட்டை நிலம் மனையை தேர்ந்தெடுத்து கொடுப்பதற்கும் நீங்கள் என்னையே கான்டாக்ட் பண்ணலாம். கீழே என்னுடைய பெயர், அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் இருக்குது. ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்னையே கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.